அதாவது சீனா ரஷ்யா இடையே தற்போது அந்த பரஸ்பர வரி விதிப்பு தொடர்பாக ஒரு வர்த்தக போர் தொடங்கிவிட்டது என்றே கூறலாம். என்றால் அமெரிக்கா சீனாவுக்கு 50% பரஸ்பர வரி என்று அதிபர் டிரம்ப் சில தினங்களுக்கு முன் அறிவித்தார். அதையொட்டி சீனா அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி ஆகக்கூடிய அமெரிக்க பொருட்களுக்கெல்லாம் 34% வரி என அறிவித்தார்கள். இந்த 34% வரியை அறிவித்தவுடன் அதிபர் டிரம்ப் தலைமையிலான அரசு 24 மணி நேரம் சீனாவுக்கு கெடு விதித்தது. 24 மணி நேரத்துக்குள் நீங்கள் வாபஸ் பெற வேண்டும் வரி விதிப்பை, இல்லை என்றால் நடவடிக்கை கடுமையாக இருக்கும் என எச்சரித்தார்கள். ஆனால் சீனா அதற்கு மசியவில்லை. 24 மணி நேரம் முடிந்தவுடன் உடனடியாக அமெரிக்கா சீனாவிலிருந்து இறக்குமதி ஆகின்ற பொருட்களுக்கு இதுவரை 50% வரி, இறக்குமதி வரி என கூறியிருந்தார்கள், பரஸ்பர வரி. தற்போது அந்த 50 என்பதை 104% மாற்றிவிட்டார்கள். கிட்டத்தட்ட 54% சேர்த்து 104% வரி என அறிவித்திருக்கிறார்கள். அதாவது 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் சென்றால் அங்கு 204 ரூபாய்க்கு தான் விற்கப்படும். என்றால் அது மட்டும் இல்லாமல் நிரந்தர வரி என ஒரு 10% விதிப்பார்கள். எனவே 224 100 ரூபாய் பொருளை 224 வாங்க வேண்டும். எனவே சீன பொருட்களின் விற்பனை என்பது அமெரிக்காவில் கிட்டத்தட்ட பல டிரில்லியன் டாலர்களுக்கு விற்பனை ஆகிறது. இந்த 2 டிரில்லியன் டாலர் குறைந்தபட்சம் விற்பனையாகும். அந்த 2 டிரில்லியன் டாலர் என்பது பாதியாக குறைவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. என்றால் பொருட்களின் விலை பன்மடங்கு அதிகரிக்கும். இந்த பொருட்களின் விலை அதிகரிப்பதால் அதை வாங்குவதற்கு மக்கள் விரும்ப மாட்டார்கள், குறைவான பொருட்களை வாங்குவார்கள். எனவே நிச்சயமாக சீன பொருட்களின் விற்பனை என்பது கடுமையான சரிவை சந்திக்க நேரிடும் அமெரிக்காவில். அதே போன்று அமெரிக்க பொருட்கள் சீனாவுக்கு செல்லும் பொழுது 34% வரி தற்போது விதித்திருக்கிறார்கள். எனவே 15% இருந்து தற்போது 34 மாற்றியிருக்கிறார்கள். எனவே அவர்கள் பொருட்களுக்கும் அந்த விற்பனை வரி சதவீதம் இருக்கும். ஆனால் தற்போது அமெரிக்கா சீனா இரண்டுமே தத்தமது நாட்டிலே முக்கிய தலைவர்களுடன் தற்போது ஆலோசித்து வருகிறார்கள், அதிகாரிகளுடன் ஆலோசித்து வருகிறார்கள். குறிப்பாக சீனா தன்னுடைய நாட்டிலே அவசர கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறது. அமெரிக்காவின் 104% வரி என்பது மிகப்பெரிய அளவுக்கு சீனாவின் வர்த்தகத்தை பாதிக்கும். என்றால் சீனாவினுடைய வளர்ச்சியிலே, ஜிடிபி வளர்ச்சியில் ஏற்றுமதி என்பது மிக முக்கிய பங்காற்றுகிறது. சீனாவிலிருந்து அதிகமாக ஏற்றுமதி செய்யப்பட்ட 2 நாடுகள் இந்தியாவும் அமெரிக்காவும் தான். குறிப்பாக அமெரிக்காவிலே சீன பொருட்கள் இல்லாமல் செமிகண்டக்டர்ஸ் முதல் எலக்ட்ரானிக் துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சீனாவின் பொருட்கள் ஆக்கிரமிப்பு தான் அதிகம். ஆனால் தற்போது இந்த அளவுக்கு வரி விதிக்கப்பட்டிருப்பதால் சீன பொருட்களின் விலை அதிகரிக்கும், விற்பனை பன்மடங்கு குறையக்கூடும், தடாலடியாக 0க்கு வர வாய்ப்பு இருக்கிறது. எனவே இதை உடனடியாக சமாளிப்பதற்காக சீனா அவசர கூட்டத்தை நடத்துகிறது. ஆனால் சீன அமைச்சர்கள் கூறிய தகவலை பார்க்கும் பொழுது மிக தெளிவாக அவர்கள் சொல்லியுள்ள தகவல் என்னவென்றால், அந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார். If the US disregards the interest of both the nations, then China is not a seeker of trouble, but make no mistake, we will take strong action என்ற வகையிலே we'll have no choice but to fight என்ற வகையில் தெரிவித்திருக்கிறார்கள். இருவருமே பரஸ்பரம் தாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ற வகையிலே தெரிவித்திருப்பது ஒரு உலக வர்த்தக போர் சீனா அமெரிக்கா இடையே தொடங்கி விட்டது என பல நாடுகள் அச்சம். குறிப்பாக ஐரோப்பிய யூனியன் மட்டுமல்ல, வளர்ந்து வரும் நாடுகள் அச்சமடைந்திருக்கின்றன. இதில் இந்தியாவின் நிலைப்பாடு என்ன என்பது குறித்து இன்னும் தெளிவாக தெரியவில்லை. இந்திய பொருட்களுக்கும் அமெரிக்கா கடுமையான வரியை விதித்திருக்கிற 26% வரியை விதித்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் என்ன நிலைப்பாடு எடுக்கிறார் என்பது தெரியவில்லை. ஆனால் இந்த சீன அமெரிக்காவின் வர்த்தக போரானது பல நாடுகளிலே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். இதை உலக அளவிலான ஒரு பொருளாதார தேக்கத்தை உருவாக்கும் என்று ஒரு பக்கம் இருந்தாலும், இது மற்றொரு பக்கத்தில் நாம் யோசிக்க வேண்டியது மிக முக்கியமாக கோல்டு வார், அதாவது ஆயுத போராட்டத்தின் காரணமாக, ஆயுத போரின் காரணமாக ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தீர்கள் கோல்டு வார் என அமெரிக்கா ரஷ்யா இடையே பனிப்போர் நிலவியது. யார் வல்லரசு என்ற வகையில ஒரு பனிப்போர் நிலவியது. அப்போது உலக நாடுகள் 3 அணிகளாக பிரிந்தன. ஒரு பக்கம் நேட்டோ அணிகள் என அமெரிக்காவின் பக்கத்தில் நின்றன, மறுபக்கத்தில் ரஷ்யா ஆதரவு அணி என்று தனியாக இருந்தது. இன்னொரு பக்கத்தில் இந்தியா போன்ற நாடுகள் நடுநிலை என்ற பெயரில் அணிசேரா நாடுகள் என தனியாக 3 அணிகளாக இருந்து உலகமே பிரிந்து கிடந்தது. ஆனால் அதெல்லாம் தற்போது இந்த கோல்டு வார் எல்லாம் முடிந்து தற்போது ஒன்றாக இயங்கி வரும் சூழ்நிலையில் தற்போது இந்த உலக வர்த்தக போர் மீண்டும் கோல்டு வார் போன்று அணிகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதில் அமெரிக்கா ரஷ்யா அப்பொழுது பெரிய அளவு ஆதரவு இல்லாமல் இருந்தது போல அமெரிக்கா தற்போது தனித்து விடக்கூடிய அபாயமும் ஒரு பக்கம் இருக்கிறது. என்றால் ஐரோப்பிய யூனியன் கூட அமெரிக்காவுக்கு எப்பொழுதுமே துணையாக நிற்கும் ஐரோப்பிய யூனியன் நாடுகளும் தற்போது அமெரிக்காவினுடைய இந்த ட்ரம்ப் வரியை, பரஸ்பர வரி என்று அழைக்கப்படுகின்ற
ட்ரம்ப் வரியை கடுமையாக எதிர்க்கின்றன. எனவே சீனா ரஷ்யா எல்லாம் ஒன்றாக கைகோர்ப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. சீனா ரஷ்யா ஆதரவு நாடுகள், எதிர்ப்பாக அமெரிக்கா என்ற வகையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்தியாவின் நிலைப்பாடு என்றால், இந்தியாவும் தற்போது ஒரு வல்லரசு நிலையில் இருப்பதால் அவர்களுடைய நிலைப்பாடுகள் மிகப்பெரிய சந்தை, உலக அளவில் மிகப்பெரிய சந்தை இந்திய சந்தை என்பதில் மாற்று கருத்தில்லை. எனவே இந்தியாவின் நிலைப்பாடும் மிக முக்கியமானது. எனவே இந்தியா இதுவரை இந்த நிலைப்பாடையும் அறிவிக்கவில்லை. ஆனால் இது ஒரு புதிய வர்த்தக போரை தொடங்கி வைத்திருக்கிறது. இதில் உலக அளவிலான பல அம்சங்களில், பல காரணங்களில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் அடுத்து வரும் நாட்கள் மிக முக்கியமாக கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய நாட்களாக இருக்கிறது. இரு நாடுகளின் நிலைப்பாடு உலக அரசியலில் புதிய ஒரு அம்சத்தை ஏற்படுத்தலாம், அணி மாற்றமாக இருக்கலாம் அல்லது ஒரு போராகவே உருவாகலாம். என்னவென்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும்.